சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்புடைய ஜோசப் ஸ்டாலினை கொல்கத்தா அழைத்து சென்று அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். கொல்கத்தா அழைத்து சென்று விசாரணை நடத்தக்கூடிய ஜோசப் ஸ்டாலினின் பின்னணி என்னவாக சொல்லப்படுகிறது? முழு விவரங்களின் 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் முன்னாள் திமுக நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப் பொருள் தடுப்பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இவரிடம் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தியதுல ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு இவர் போதைப் பொருள் கடத்தியது தெரிய வந்ததை அடுத்து இந்த வழக்குல சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக கூறி அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த வழக்குல தொடர்புடைய ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது மனைவி மற்றும் அவரது நண்பரான இயக்குனர் அமீர் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல சோதனை மேற்கொண்டு பல முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில இந்த முக்கிய ஆவணங்களை அடிப்படையாக வைத்து நேற்று ஆவடியில் உள்ள ஜாஃபர் சாதிக்கின் பினாமி என்று கூறப்படுகின்ற ஜோசப் ஸ்டாலின் என்பவரின் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்கள்ல அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அந்த சோதனையின் போது பல முக்கிய ஆவணங்கள் சிக்கியதால் ஜோசப் ஸ்டாலினிடம் நடத்திய விசாரணையில பல முக்கிய தகவல்களான கிடைக்கப்பட்டது. குறிப்பாக இந்த ஜோசப் ஸ்டாலின் என்பவர் ராமநாதபுரத்தை பூர்வீகமாக கொண்டவர் எனவும் டிப்ளமோ வரை படித்து முடித்துள்ளார் எனவும் கடந்த 2013ஆம் ஆண்டு சென்னை ஆவடிக்கு இந்த ஆவடியில ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் என்ற தொழிலை செய்து வந்ததும் அந்த ஆன்லைன் ட்ரேடிங் தொழிலுக்கு செய்து வரும்போது அது தொடர்பாக ஜாஃபர் சாதிக்கு இவரிடம் தொடர்பு கொண்டதாகவும் அப்போது இவருக்கும் ஜாஃபர் சாதிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு பல்வேறு இது போன்ற வங்கி கணக்கு மற்றும் ட்ரேடிங் போன்ற பிசினஸ்க்கு இவர் உதவி புரிந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில இந்த ஜாஃபர் சாதிக்கின் வங்கி கணக்கு விவரங்கள் மற்றும் பல்வேறு தொழில்களில் முதலீடு செய்வதற்கான ஐடியாவை இந்த ஜோசப் ஸ்டாலின் என்பவர் தான் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதனால தற்போது ஜோசப் ஸ்டாலினிடம் அவரது வங்கி கணக்கை விசாரிக்கும் போது சுமார் 75 கோடி ரூபாய் அளவிற்கு பணம் பரிமாற்றம் நடந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில ஜோசப் ஸ்டாலினை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பிடித்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இவர் கொல்கத்தா மற்றும் ஒடிசா போன்ற பல்வேறு மாநிலங்கள்ல இந்த ஆன்லைன் ட்ரேடிங் மூலமாக இந்த 75 கோடி ரூபாயை முதலீடு செய்திருப்பது தெரிய வந்ததை அடுத்து அவரை தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொல்கத்தாவிற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இதற்கிடையே அது மட்டுமின்றி ஜாஃபர் சாதிக்கை 3 நாட்கள் காவலில் எடுத்து அமலாக்கத்துறையினர் ஒருபுறம் விசாரணை செய்து வரும் நிலையில ஜோசப் ஸ்டாலினை தற்போது போலீசார் கொல்கத்தாவிற்கு அழைத்து சென்று இவர் எந்த வகையில முதலீடு செய்திருக்கார், ஜாஃபர் சாதிக் சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தை இவர் ஏதேனும் சட்டவிரோதமாக இதில் முதலீடு செய்துள்ளாரா என்ற கோணத்துல தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.